ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக விஷயத்தை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன எச்சரிக்கையான விஷயம் பார்க்க போகிறோங்கிறது ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச்சுடைய 3ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாசியுடைய 19ஆம் நாள் கிழமை. அதே போல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை இந்தியர்கள் அனைவருக்கும் ஒரு எச்சரிக்கையான செவ்வாய்க்கிழமை. அப்படி என்ன எச்சரிக்கையான செவ்வாய்க்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய செவ்வாய்க்கிழமை இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது நடைபெற இருக்கு. இந்திய நேரப்படி சந்திரன் உதயமாகக்கூடிய நேரத்தில் நாளை நாள் சந்திர கிரகணம் நடக்குது. அதனால் இந்த கிரகணத்துடைய சூத காலமானது அதிகமாக இந்தியாவில் இருக்குது. கிரகணம் நடைபெறும் போது இந்தியாவில் தெரியாத போதே சூத காலம் அதிகமாக இருக்கும். அப்போ தெரியும் போது சொல்லவே தேவையில்லை, சூத காலம் அதிகமாக இருக்கும். இந்த கிரகணத்தை முன்னிட்டு கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் சில தவறுகளை செய்யக்கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அப்படி விடுக்கப்பட்ட அந்த எச்சரிக்கையான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை பார்க்கக்கூடிய அனைவரும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நாளை நாள் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை செய்யாமல் இருந்து பயன்பெற முடியும். முதல்ல நாளை நாள் நடைபெறக்கூடிய கிரகணத்துடைய டைமிங் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். முதல்ல டைமிங் எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் கிரகணத்தின் போது பெண்கள் என்ன தவறு செய்யக்கூடாதுங்கிறத பார்க்கலாம். அதுவும் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் என்ன தவறு செய்யக்கூடாதுங்கிறத பார்க்கலாம். அதோடு இந்த கிரகணத்தின் போது சில சவால்கள் எதிர்கொள்கிற மாதிரி சூழ்நிலை வரும். அதை எல்லாமே சமாளிப்பதற்கு நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும். அதனால தான் நாளை நாள் பெண்கள், அதுவும் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள், சில ஆபத்துக்கள் வராமல் இருக்க கவனமாக இருங்க என்பதை சொல்ல வரேன். சரி, இப்போ என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தை சொல்கிறேன். கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தை தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் ரத்த நிலவு சந்திர கிரகணம் தாங்க நடக்க போகுது. இந்த கிரகணமானது மாலையில் ஸ்டார்ட் ஆகும், இரவு 7:53 மணிக்கு முடிவடையும். கிட்டத்தட்ட இந்த கிரகணமானது ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே நடைபெறும். இந்த கிரகணம் கிழக்கு அடிவானத்தில் தாழ்வாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தெரியும். அதுவும் இந்தியாவில் சில மாநிலங்களில் முழு கிரகணத்தையும் பார்க்க முடியும். கரெக்டாக மாலை 4:58 மணிக்கு கிரகணமானது தொடங்கும். அப்புறம் மாலை 5:32 மணிக்கு கிரகணமானது உச்சத்துக்கு வரும். இரவு 7:53 மணிக்கு கிரகணம் முடிவுக்கு வரும். ஸோ இந்தியாவில் இந்த கிரகணத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில மாநிலங்களில் முழுசாக பார்க்கலான்னு சொன்னல, அது எங்குன்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்கள். ஸோ வடகிழக்கு மாநிலங்களில் திப்ருகர், திஸ்பூர், ஹல்ஹஸ்தி, ஹலாங், இட்டாநகர் இந்த மாதிரியான நகரங்களில் முழு கிரகணத்தை காண முடியும். அங்கே எப்போ காண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலை 5:10 முதல் 5:25 மணிக்குள் கிரகணத்தின் உச்சக்கட்ட நிலையை பார்க்க முடியும். அதே போல் இந்த கிரகணம் இரத்த நிலவு போல தான் காட்சி தரும். ஸோ இந்த கிரகணத்தை நம்ம வெறும் கண்களால் பார்க்கலாம். சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்ப்பது முற்றிலும் பாதுகாப்பானது தான். இதற்கு சிறப்பு கண்ணாடிகள் தேவையில்லை. சூரிய கிரகணத்தை தான் நேரடியாக பார்க்கக்கூடாது, ஆனால் சந்திர கிரகணத்தை நேரடியாக பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்பேற்பட்ட கிரகணம் நடக்கக்கூடிய நாளை நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்ப்பிணிகள் சில விஷயத்தை ஃபாலோ பண்ணும். அதாவது மறந்தும் இந்த தவறுகளை செய்யக்கூடாது. மீறினால் அது உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் ஆபத்து. ஸோ உண்மையாலுமே இந்த காலத்தில் அதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்குது. அறிவியல் ரீதியாக எப்படி சந்திர கிரகணம் ஆபத்தாக இருக்கும் என்பது குறிப்பிடப்படுதோ, அதுபோல் சாஸ்திரத்திலையும் இந்த கிரகணமானது ஆபத்தாக குறிப்பிடப்படுது. அதனால் கிரகணம் நடக்கிறது ரொம்ப ஆபத்துங்கிறத கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்குங்க. சரி, இப்போ கர்ப்பிணி பெண்கள் என்ன தவறுகள் செய்யக்கூடாதுங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த ஆண்டு நாளை நாள் ஹோலி பண்டிகையானது வருது. ஆமாங்க, நாளை செவ்வாய்க்கிழமை ஹோலி பண்டிகை, மாசி பௌர்ணமி. இதோடு தான் இந்த சந்திர கிரகணம் நிகழ இருக்கு. நாளைய காலகட்டத்தில் கர்ப்பிணி பெண்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஜோதிடர்கள் எச்சரிக்கிறாங்க. அது குறித்து தான் இப்போ நான் விரிவாக இந்த வீடியோவில் தாள்களை சொல்ல போகிறேன். பயப்பட வேண்டாம், பயப்படாமல் வீடியோ பாருங்கள்.
2026 ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் மார்ச் 3ஆம் தேதி நாளை நாள் நிகழ இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிரகணமானது வலுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிம்மம் ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் நடைபெறுகிறது. ஸோ அதனால் இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவில் பகுதியாக தெரியுங்க என்பது குறிப்பிடப்படுது. அதனால் கர்ப்பிணி பெண்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். மத நம்பிக்கைகள் படி கிரகணத்தின் போது கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது. வீட்டுக்குள் இருப்பது பாதுகாப்பானது மற்றும் மங்களகரமானது. இந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால் அமைதியான சூழலில் இருப்பது நாளை நாள் நல்லது. தாய் மற்றும் குழந்தை இருவருக்குமே நன்மை பயக்கும். அதனால் நாளை ஒரு நாள் வெளியே போகாதீங்க. அதே போல் நாளை நாள் கிரகணத்தின் போது மந்திரங்கள் உச்சரிப்பது கேட்பது நல்லது. மந்திரங்கள் அதெல்லாம் நாளை நாள் உச்சரித்து பாருங்கள், அதுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். கிரகணத்தின் போது கடவுளுடைய பெயரை உச்சரிப்பது நல்லது. ஓம் நமோ சிவாய அல்லது காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது மிகுந்த நன்மைகளை தரும். நாளை நேரத்தில் கந்தசஷ்டி கவசம், லலிதா சகசாமம் இந்த மாதிரி பாராயணம் செய்வது, ஒளிபரப்பு செய்வது நல்லது. படிக்க இயலாதவங்க நாளை நாள் மந்திரங்களை கேட்பது கூட சிறப்பு. அதனால் மந்திரங்கள் உச்சரிப்பது கேட்பது நாளை நாள் கிரகணத்தின் போது நீங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டும். இது கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் கிடையாது, வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே இதை நாளை நாள் செய்யலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேலே கண்டிப்பாக செய்ய வேண்டியது என்னென்னா வயிறு ஃபுல்லாக திருநீர் பூசுறது. கிரகணத்தின் போது கர்ப்பிணிகளாக இருக்கிறவங்க உங்கள் வயிற்றில் வீட்டில் இருக்கக்கூடிய திருநீர் இருக்குல்ல அதை எடுத்து பூச வேண்டும். இது கருவை பாதுகாக்கும் என்று கூறப்படுது. இதை செய்வதால் நிச்சயமாக எந்த ஆபத்தும் இல்லை. கிரகணத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்களை இது குறைக்கும் என நம்பப்படுது. கிரகண கதிர்கள் கருவை பாதிக்கும் என்பதால் ஜன்னல் கதவுகளை மூடிக்கொண்டு வீட்டுக்குள்ளேயே இருக்க அறிவுறுத்தப்படுது. அந்த நேரமும் தாண்டி ஏதாவது ஆபத்து வராமல் இருக்கிறதுக்காக தான் திருநீரை பூச வேண்டும் என்று சொல்லப்படுது. ஸோ நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக நாளை நாள் திருநீர் பூசிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேலே கூர்மையான பொருட்கள் நாளை நாள் பெருசாக பயன்படுத்தக்கூடாது. கிரகணத்தின் போது கத்தி, கத்திரிக்கோள், ஊசி இந்த மாதிரி கூர்மையான பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது. இது சாஸ்திரத்திலே சொல்லப்படுது. ஏன்னா திறந்த வெளியில் கிரகணத்தை நம்ம பார்க்கறது, அதே சமயம் அது வருவது இருக்குது. அதனால் கிரகணத்தின் போது நம்ம ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கிறது போது அதில் ஆபத்து வந்தால் அது அதிகமாக இருக்கும். அதனால தான் கிரகணத்தின் போது தூங்குவதையே தவிர்க்க வேண்டும் என்பது சொல்லப்படுது. இறை வழிபாடு அல்லது தியானம் செய்வது நல்லது. ஸோ அதை இந்த டைம் ஃபாலோ பண்ணுங்க. அதே போல் சூத காலத்தில் சமைப்பதையும் உணவு உண்பதையும் மெயினாக தவிர்க்கக்கூடியது அவசியம். பலர் கிரகணத்திற்கு முன் உங்கள் உணவில் நீங்கள் சமைச்சிட்டு வைத்திரணும்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படி வைத்த உணவுகளில் கெட்டு போகாமல் இருக்க துளசி இலைகள் மற்றும் தர்பை புல்லை சேருங்க. இது உணவு விஷமாக மாறுவதை தவிர்க்க உதவுது. கிரகண நேரத்தில் முடிஞ்சளவு சமைப்பதையோ அல்லது சாப்பிடுவதையோ தவிர்க்க வேண்டும். உணவில் தர்பை புல் அல்லது துளசிகளை போட்டு வைப்பது வழக்கம். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அதை எடுத்து போட்டுட்டு அதை சாப்பிட்லாம். அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே கிரகணம் முடிந்த பிறகு நாளை நாள் குளித்து விட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு செல்வது நல்லது. கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க அந்நேரத்தில் வீட்டிலையே பூஜையில் விளக்கேற்றி கடவுளை வணங்க வேண்டும். போதுமான அளவு தண்ணீர் குடிங்க. அமைதியாக அமர்ந்து புத்தகங்கள் படிங்க அல்லது மெல்லிசை கேளுங்க. இந்த மாதிரி நாளை கிரகணத்தை நீங்கள் அமைதியாக கடக்கணும். இந்த கிரகணத்தை ரொம்பவே ஆபத்துங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குங்கிறதுனால இந்த மாதிரி கவனமாக கடத்தணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு
அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த முக்கியமான தாள்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.